நான் ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஒரு 1/4 கிலோ அளவுக்கு போன்லெஸ் சிக்கனை குட்டி குட்டி பீசஸா கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்ப தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. இப்ப பாத்தீங்கன்னா 1/2 டீஸ்பூன் கார்லிக், 1/2 டீஸ்பூன் ஜிஞ்சரு, இது கூட பாத்தீங்கன்னா 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள், ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்திருக்கேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு வினிகர், ஒரு 4 டீஸ்பூன் அளவுக்கு தயிர் ஆட் பண்ணிருக்கேன். இப்போ மசாலாவை சிக்கன் கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு 1/2 மணி நேரத்துக்கு குறைஞ்சபட்சம் 1/2 மணி நேரமாவது மேரினேட் பண்ணி வைங்க. பேன் நல்லா ஹீட் ஆனதுமே கொஞ்சம் தாராளமா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். எண்ணெய் சூடானதும் பாத்தீங்கன்னா ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை பொடிசா நறுக்கி வச்சிருந்தேன். இந்த வெங்காயத்தை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். அதே மாதிரி ஆல்ரெடி நம்ம மேரினேட் பண்ணி வச்சிருக்கிற சிக்கனை வெங்காயத்து கூட சேர்த்து ஒரு 5 நிமிஷத்துக்கு ஒரு ஹை ஃப்ளேம்ல சிக்கனை குக் பண்ணுங்க. சிக்கன் பாத்தீங்கன்னா நல்லா ஜூஸியா குக் ஆயிருக்குங்க. இந்த டைம்ல இது கூட ஒரு மீடியம் சைஸ் குடமிளகாவை பொடிசா நறுக்கி வச்சிருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு 1/4 கப் அளவுக்கு கார்னும் ஆட் பண்ணிக்கிறேன். தேவையான அளவுக்கு கொத்தமல்லி, இது எல்லாத்தையுமே சேர்த்து ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ட்ரையாங்கிளா கட் பண்ணி வச்சிருக்கேன்ல, இந்த பிரெட் ஸ்டஃபிங்கை நம்ம ஆல்ரெடி பீட் பண்ணி வச்சிருந்த முட்டையில நல்லா டிப் அண்ட் கோட் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்ததா நம்ம பக்கத்துல வச்சிருக்க பிரெட் கிரம்ஸ் மேல இந்த முட்டைய நல்லா கவர் பண்ணி எடுத்துட்டு இதே ப்ராசஸை மீதி இருக்கிற பிரெட்டுக்கு ரிப்பீட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த பிரெட்டை பொரிக்க தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றி, எண்ணெய் பார்த்தீங்கன்னா நல்லா மீடியம் ஹீட்ல இருக்கணும். அந்த மாதிரி இருக்கும்போது எல்லா பிரெட்டையுமே கோல்டன் அண்ட் கிறிஸ்ப் ஆகுற வரைக்குமே 2 சைடுமே நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்காங்க. அவ்வளோதாங்க, ஒரு சூப்பரான சிக்கன் ஸ்நாக்ஸ் ரெடி. இதை கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க.